தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாரி வரடப்பா கோவிந்தா கோவிந்தா மலையாரி வரடப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா ரகுராமா ரகுராமா என்ன நடித்தேரி விழா விழாமா வணக்கம் 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 ஆழ்வார் என் பெருமானே வணக்கம் 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 இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன் கோவிந்தா நாராயணா பெருமானே கோவிந்தா சுகமாய் இருக்க உனக்கு ஆசீர் உட்கார போறாங்க கோவிந்தா அவர் எப்பேற்பட்டால் திருப்பதி மேல அமர்ந்திருக்கும் 10வது 7 மலையாச்சு அவர் பாகத்து போய் ஒரு பொம்பளை தீண்டு கும்பலாமா ஏண்டா பெண்கள் பகவான தொட்டு கும்பிட கூடாது பெண்கள் பஜனை பாடலையா பெண்கள் பாத யாத்திரை போகலையா ஆனா புண்டந்தின்ன புண்டேரி போட்ட புண்டேரி ஆனா புதிமதி கட்ட சுத்தம் அல்லாட்ட மஞ்சானாலும் மஞ்சா தேச்சு குடிச்சு சுத்தம் மஞ்சா தேச்சு குடிச்சா அப்புறம் தொட்டு கும்பலாண்டா சுத்தமா தான் இருக்கிறேன் அப்ப ரைட்ல விடுறா போ மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சாலும் ஐயா பகவானே சபையை பார்த்தனையா சபையை பார்த்தேன் இது எப்பேற்பட்ட சபை இது லட்சுமி கடாட்சி வந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை மாரியம்மன் கூழ்வார்த்தை திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடகம் நடைபெறாமல் நின்று விட்ட காரணம் இன்னைக்கு நடைபெறுகிறது இன்னைக்குதான் முடியுது அதனால இந்த முருக்கம்பாடி நன்னகரம் நமக்கு தாய் திருநாடு நமக்கு தாய் திருநாடு ஆமா அப்பேற்பட்ட இந்த தெருக்கூத்த ரசித்து வரக்கூடிய அருமையும் தாய் தந்தை மார்களுக்கு தனவான்களுக்கும் உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம் விளக்கம் உன் விளக்கத்தை விபரமா எடுத்து சொல்லுங்க அவன் அடிக்க போற யாரும் தெரியாத அவன் அடிக்க போற அவன் அடிச்சா உனக்கு என்னடா நாங்க 2 பேரும் யாரும் தெரியாது உனக்கு நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி நம்ம பள்ளிக்கு அண்ணன் தம்பி தம்பி ஆமா அவன் சொன்னாதான் தெரியும்டா பின்ன சொன்னதான் என்ன தெரியும் நீங்க அண்ணன் தெரியுங்க ஆமா ஒரே தாய் வைத்து மக்கா ஏண்டா அவன் தொப்பியா இருக்கிறான் அவன் சப்பியா இருக்கிறான் அது பெரிய எங்க வீட்டுல பெரிய ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு என்ன பிரச்சனை அவன் வயிற்றுல எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அவன் வயிற்றுல இருந்தான் அப்ப இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப்புக்கு போனாங்க இந்த 7வது மாசம் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சகாமலை ரத்தத்துல கலக்கிற ஸ்டேஜ் இவன் வகுத்துல இருக்கிறான் எங்க அண்ணன் இது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இவன் பிறந்தா குட்டி பால் போட்டு வளர்ந்தான் ஆனா நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது 4 கிலோ 400 கிராம் நீ பிறக்கும் போது அதான் எங்க அம்மாவை மாங்காய் கொட்டை சப்பரால் போல் சப்பிட்டா இவன் உப்பிட்டா நல்ல மாங்காய் கொட்டை சப்பர மாதிரி அந்த உக்காந்து ஊர் அப்படி போங்க அவன் சொல்லி கொடுத்த வசனம் 2 பேர் ஊர் ஆகிட்டான் சொன்னாதான் தெரியும்ன்றாண்டாவா சொன்னாதான் முன்ன தெரியும் எங்க ஆளை பார்த்தா தெரியலையா ஆளை பார்த்துதான் கேக்குறேன் ஏண்டா பகவான் போட்டோவாது பார்த்தியா பகவான் போட்டோ பார்த்திருக்கீங்க பார்த்த மாதா கோயில்ல ஏசுநாதுக்கு பொறுத்தவனா பகவான் போட்டோ பஜனை கோயிலடா பஜனை கோயிலடா எங்க பார்த்தா 3 காதா எங்க போட்டோ பார்த்தேன் ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல கையட பார்த்த இடம் சொல்றேன் மாதா கோயில்ன்றவா மாட்டி திருப்பி பார்த்தேன்றேன் எங்கயோ மாட்டி வச்சு பார்த்துட்டு இருக்கலாம் கோமாளம் தான் போவேன் அப்ப என்ன யாரு தெரியல தம்பி ஆனா நாடகம் இருக்கு
ஆமா இந்த 13ஆம் நாள் சண்டை சண்டை அபிமன்யர் கொன்றமான சூழ்ச்சி என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்றேடா. இந்த நாடகம் இருக்க தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியர் ஏற்றிய நாடகம் எது இந்த நாடகம். ஆமா. ஆனா நான் வந்திருக்கிற ஆள் யாரு அப்படின்னு தேவனாம்பட்டினத்தார் எழுதுற நாடகத்தினுடைய பாட்டு. ஓஹோ நான் யாரு அது விவரம். டேய் நான் பங்கைய கண்ணானிதோ வந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சாடா நான் யாருன்னு? கண்ணன் தான் வந்தேன்னு சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் புரியல. டேய் வைகுந்தமே பொற்பிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி. என் பேர் மான் ஏடுகுடலாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பகவானே ஏண்டா மனோஜ் தொட்டு கும்பிடுறான்? என்ன காரணம்டா? ஐயா ஐயா பகவானே அவன் எதுக்குமா தொட்டு கும்பிடுறான்? நீங்க காலைல சம்பளம் கொடுக்கலையா? சம்பளம் கொடுக்குறீங்களா? அந்த காசு எடுத்து வட்டிக்கு விடுறான். 10 பைசா வட்டி விடுறான். அதான் தொட்டு கும்பிடுறான். ஆமா அந்த வட்டி காசு வாங்குறோம். ஆனா யாரும் தரமாட்டாங்க. வாங்கிடணும் பகவானே. தொட்டு கும்பிடுறான். பணம் வளரணும். பணம் வளரணும். 3 காலம் 4 கேட்கணும். பகவானே டேய் வைகுந்தமே பொற்படமா அமர்ந்தருடைய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி. நான் நாராயணனா இருந்து இந்த பிறவி இது கண்ணன் அவதாரம். ஆமா நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு பிறந்தேன் அப்படி என்பதை தேவனாம்பட்டினத்தார் அருமையா எழுதிட்டார் அந்த நாடகத்தில். இப்ப பாடுது நாடகத்து பாட்டு. ஆனா நான் கண்ணனா ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமாமகேஸ்வரி இந்த ஊர்ல என்ன திருவிழா நடந்து மாரியம்மன் திருவிழா. அந்த மகமாரியம்மன் கையில் இருக்க அந்த உதிர கபாலத்திற்கு உதிர சாதிப்பதற்கு தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் ஒரு செய்தி தெரியுமா? பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகளுக்கு விகடக்குரோதம் ஏற்பட்டு 18 18 நாள் சண்டை ஏற்பட்டு சண்டை வச்சால் நான் தான். ஆமா நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்தது. இன்றைக்கு 13ஆம் நாள் சண்டை. இன்னைக்கு 13ஆம் நாள் அமர் மனோ இன்று இன்னைக்கு நான் நடத்த போற கதைய இப்ப நடத்த போற கதையை பாத்துதான் இருக்காங்க.
இல்லடா அதை நினைச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கேன்டா பையா. என்ன அப்பேற்பட்ட சந்தோஷம். இங்க வந்தோடனே எவ்வளவு ரேட்டு பேசி கேட்டீங்களா? என்னது போடுற அம்மா சந்தோஷமா இருக்கீங்களா? வேலைகளை கேட்டீங்களா? ஏடா சும்மா வர போறோம் நம்மளே கண்டுபிடிக்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களே 200 220 தான் சந்தோஷமாடா பையா. கெட்டிக்காரன் பேரா அவன் அமுலு மாமனாட்டுங்கிறான். இன்னைக்கு சந்தோஷமா வந்திருக்குன்னு சொன்னனே. ஆமா அது என்ன சந்தோஷமா ஒண்ணு சந்தோஷத்துல வந்துச்சு. ஹரிகிருஷ்ணன். இந்த ஹரிகிருஷ்ணனுக்காகயா? ஐயா இன்னும் 100 ரூபாய் கம்மியா இருக்குது. ஏன் 160 170 ஐயா கோட்டை. அது 12 மணிக்கு தான். இப்போ போனா 200 தம்பி. இது ஒரு 10 ரூபாய் பணம் கொடுத்தாலும் சரிதான். இதுதான் அவ்வளவு சந்தோஷப்பட்ட காசு. ஆமா சந்தோஷமான காசு. ஆனா பண்டிகை சரி இல்லையா? திருவரங்கநாதனே வந்துடு. திருவரங்கநாதனே வந்துடு. திருமக கடாட்சம் தந்திடு. திருவரங்கநாதனே வந்துடு. திருமக கடாட்சம் தந்திடு. கராவின் உயர் வதைத்த கடவுளே. யார? கராவின் உயர் வதைத்த கடவுளே. கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. கராவின் உயர் வதைத்த கடவுளே. ஏத்த இறக்கத்தால தொண்ட போல. கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. மரகதம் எண்ணிய நாமச்சாமுதாரா. மங்கையத்த லட்சுமியார் மார்பலங்காரா. கரிய முகில் வதன ரூபகம் சசமாரா. கரிய முகில் வதன ரூபகம் சசமாரா. காலம் கடத்திய காலமு செய்யாத ஞானம் அளித்திடும் ஜீவனேகண்ணா. திருவரங்கநாதனே வந்திடு. திருமகள் கடாட்சம் தந்திடு. கராவி உயிர் வதைத்த கடவுளே. கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. கலியுக தெய்வமே என்னை காக்க வந்தையா. கலியுக தெய்வமே என்னை காக்க வந்தையா. கதறியது சத்தம் செவியில் கேட்கவில்லையா. கல்லோ உன் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா. கருமையா. கல்லோ உன் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா. ராமனை எரித்தாய் பூமனை படைத்தாய். ஆழியில் சோமுக சூரனை மடித்தாய். திருவரங்கநாதனே வந்திடு. திருமகள் கடாட்சம் தந்திடு. கராவி உயிர் வதைத்த கடவுளே. கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. தம்பி பகவானே. மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே. ஆமா யாரே வரதராஜா. வரதராஜ பெருமாள் எங்கடா? காஞ்சிபுரம். மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே. தில்லை என்ன சிதம்பரம் கோவிந்தராஜனே. சிதம்பரத்துல 2 ராஜா. யாரு? கோவிந்தராஜா நடராஜா. பரவாயில்ல பையன். ஆமா எங்க சித்தப்பா பையனா அவர். யாரு? கோவிந்தராஜா நடராஜா. மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே. தில்லை என்ன சிதம்பரம் கோவிந்தராஜனே. திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. திருவனந்தபுரத்தில் பத்மநாபன். பத்மநாபன் கேரளா கேரளா. அங்கதான் போகுது லாரி. மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே. தில்லை என்ன சிதம்பரம் கோவிந்தராஜனே. திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. சேராய் உட்பத
ஐயா 1 2 3 தம்பி ஆ அப்படி இல்லப்பா ஆஹா மறைமுதல் போற்றுகின்ற வரதராஜன் வரதராஜனே இல்லை என்ன சிதம்பரம் கோவிந்தராஜன் கோவிந்தராஜனே அந்த புறத்தில் வாழும் பக்தநாதனே தீராய் என் பத சேராய் உன் பத ஸ்ரீதர மாதவ கோவிந்தா வந்தருள் யாரு வந்தருள் கோவிந்தா வந்தருள் கோவிந்தன் ஏழும் மலையில் குடியிருப்பவனே எங்க கோவிந்தன் ஏழும் மலையில் குடியிருப்பவனே கோடான கோடி மக்கள் குறைந்த விற்பவனே கோடான கோடி மக்கள் குறைந்த விற்பவனே இந்த மக்கள் திருப்பதியில இங்க உட்கார்ந்துருக்காங்களே ஆமா யாராவது ஒருத்தர் பாதமாவது திருப்பதி போவாத பாதம் யாருன்னா இருக்குதா ஒருத்தன் மட்டும் இருக்கிறான் யாரு தாளகாரன் போனதே இல்ல போவேன் ஒரு நாளைக்கு போய் நான் உடம்பு இல்லாயிட்டு ஏய் கோடா கோடா கோவிந்தன் ஏழும் மலையில் குடியிருப்பவனே கோடான கோடி மக்கள் குறைந்த விற்பவனே பாடு சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே யாரு பாடு சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே பத்த உதாரண வைத்திடுவாய் மன சித்தத்தில் வைத்துள்ள பற்றி புரிஞ்சுட்டேன் அந்த ஹரிகிருஷ்ணன் கிருஷ்ணன் பேர் சொன்னார் ஹரிகிருஷ்ணன் அதனால பகவான் பேர்ல பாடினேன் ஹரிகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் என்பருமானுடைய கடாட்சம் பெற இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுபி ஜெயம் கொட்டா கிருஷ்ணன் முருக்கம்பாடியை சேர்ந்த கொட்டா கிருஷ்ணன் அவர் யாரு நீ 8 நீதான் கொடுத்து அவன் ஆளு இருக்கிறான அது போதுன்னு நினைக்கிறேன்டா பையாடி இவனால 10 நாள் தூங்கல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் 10 நாள் தூக்கம் ஆமா அந்த மாதிரி நீங்க கடவுள் ஏதோ ஒரு வகையில அவனை உயிரை காப்பாற்றி கொண்டாந்து உண்மைதாங்க அன்னைக்கு நம்ம கூட இருந்ததும் சரி அன்னைக்கு லீவா இருந்ததும் சரி அதனால கொட்டாவை சேர்ந்த என்ன பேர் சொன்னாரு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஐயா எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தில் என்பருமான் துணை இருந்து ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுபிய ஜெயம் 70 என்னப்பா அதுங்க கிளாஸ் தொட்டுக்கு வாங்கிக்கலாம் தம்பி அரை கிலோ 200 ரூபாய் ஐயா என்னது பண்ணிக்கறி 10 அடி வச்சா தேவனூர் அந்த புளிய மரத்தை அடிட்டு போய் பாருங்க வாங்கோ மணி தம்பி ஆனா இன்னைக்கு 13ஆம் நாள் சண்டை இன்னைக்கு சந்தோஷமா அது காரணம் தெரியுமா சொல்லுங்க தேவனா பட்டம் தர எழுதுற பாட்டுல தம்பி எனக்கு தண்டு லாப மாலை மார்பில்லால பழைய பகைய முடிக்க வந்திருக்கார். ஓஹோ, என்ன பேர்பட்ட பகை உனக்கு? வாக்கே பகையா? ஏய் ஸ்ரீ தீத்துருவா. எனக்கே பகைவா? இது ஒன்று. பழைய பகையா? தீக்க வந்திருக்கீங்க. என்ன பேர்பட்ட உனக்கு பகை யாரு?
வக்கரத்தந்தன் ஒரு அரக்கன். வக்கரத்தந்தன். ஆமா. அவன் தேவர்களை இம்சை செய்வது, இப்படி அடிப்பது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை கண்டா கருட வாகனம் ஏறி ஒரே ஓட்டம் ஓடிவிடு. அவன் பிடிக்கவே முடியாது. அம்மா பேர் யாரும் ஓட்டத்தில் நான். ஆமா, பார்த்து ஒரு மேல் ஓடுவேன். எதுக்கு இல்ல நீங்க சிரிச்சீங்க? என்னங்க அம்மா தாங்க லட்சணத்துல பாத்து மேய்ச்சாரு. எல்லாம் தெரியும். பாத்து மட்டும் மேய்ச்சாரு. முட்டை பொறுக்கினாரு, தோல் முட்டை பொறுக்கினா. நீ பொருளே பொறுத்தே இருக்க மாட்டேன். நீ என்ன ஐயா உன் கண்ணுல வந்து நான் சொல்லல. அப்போ அந்த வக்கரத்தந்தன் அப்ப தேவர்கள் ஒன்று சேர்ந்து ஏ நாராயணா, அப்ப நாராயணன் இந்த பிறவி கண்ணன். ஆமா. அப்ப சொல்றாங்க, ஏ நாராயணா நீ பறந்து ஓடிடுற, எங்களால இம்சை செய்ய இம்சை தாங்க முடியல அப்படி என்கிட்ட முறையிட்டார்கள். நான் என்ன பண்ணேன், சரி இந்த வக்கரத்தந்தன் இனி விடுறதில்ல. பிராமண வடிவம் எடுத்த பிராமண வடிவம்டா. பிராமணா தெரியாது சில பேர் தெரியாது. ஆமா, ஐயர்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஓ அப்படியா? ஐயரும் பிராமணரும் ஒண்ணுதான். ரைட். அதான் அப்ப நீ சொல்ற மாதிரி சொல்லணும். ஆமா சரிப்பா. நான் என்ன பண்ணேன், இந்த உருவத்தை மாத்தி ஐயர் வடிவம் எடுத்தேன், பிராமணர் வடிவம் எடுத்தேன். வைத்த போட்டு நான் இதான் ரெண்டாவது 6 மூணு ஐயா பட்டாடி தின முடியாது போட்டிட்டா. அப்ப பிராமண வடிவம் எடுத்து நாம போட்டு அந்த வக்கரத்தந்த வர்ற வழியில எதிர்க்கு போனேன். எதிர்க்கு நீங்க போனீங்க. அவன் பாத்துட்டான். யாரவா? அந்த வக்கரத்தை கூட்டிருப்பான் உங்களை. அடிச்ச பட்டு பல போட்டுக்கான். 6 முகனே வாடா போட மாட்டான். எங்க வாடா கூப்பிடுறான். ஐயா அந்த வக்கரத்தை ராம போட்டு நீங்க உங்களை கூட்டான். எப்படி கூப்பிட்டோம்? யாரவா வாடா. ஐயா கூட்டுப்பாக்கியா கூப்பிட்டான். கிட்ட போய் என்ன நீட்டா வலது கையண்ணா. ஏமா நீட்டின துப்படா எச்சு துப்புன போட்டிருக்கிற நாமத்தை கலைடான். அப்படி என்ன ஏன்டா நாமத்தை கலைக்க சொல்றேன்னு அவனை நான் கேட்டேன். நீ கேட்ட அந்த வக்கரத்தை. ஆமா. அந்த பகவான் எனக்கு எதிரி. அவன் சொல்றான், அந்த பகவான் எனக்கு எதிரி. அவன் நாமம் போட்டோம் எவனையும் விட மாட்டேன். நாமத்தை கலைக்கிறியா உதவிட்டு மாட்டான். நாமத்தை கலைக்கிறே உதவிட்டுமா அப்படி அவன் சொன்னான். ஐயா அடிச்ச பற்ற பல கூட்டிக்கு ஐயா அப்ப என்னாச்சு, இந்த ரோட்டு அகலமா போட்டாரு இங்க போர்ச கொஞ்சம் பண்ற வேலை தான். அப்ப என்னாச்சு, ஏன்டா நாமத்தை கலைக்க சொல்றேன்னு கேட்டவன். அந்த பகவான் எனக்கு எதிரி. அட போடா பைத்தியக்காரன். நான் சொன்னேன் லூசு பயலே. நான் கேட்டேன் அவனை மெண்டல் பயலே. அவனடா அந்த பயம் அவனை கேட்டேன். கேட்கும் போது என்னன்னு கேட்டான், அந்த பகவான் எனக்கு ஜென்ம விரோதிதான். உனக்கு விரோதி மட்டும்தான், எனக்கு ஜென்மம் பூரா விரோதி அப்படின்னு. அப்ப ஜென்ம விரோதி தானே, அவன் நாமத்தை ஏண்டா போட்டிருக்கா? நீ ஏன் நாமத்தை போட்டுக்கிறா நாமத்தை அப்படின்னு கேட்டான். எதிராளி குடும்பத்தை உறவாடி கிடைக்க வேண்டும். எப்ப சமயம் வரும்னு பார்க்கிறேன். ஆனா அவங்கிட்ட உறவாடிக்கிட்டு இருக்க. உறவாடி கொண்டு இருக்க. ஏய் நாராயணா, வாடா. நாராயணா இந்த வாடா. ஆட்டு கூட்டா வருவான் அப்படின்னு. ஆட்டு கூட்டா வருவானா? அப்ப கூப்பிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை கொண்டுடுவோம் அப்படின்னு. நான் என்ன கேட்டா வக்கரத்தந்தா கண்டா அவன் ஓடி போறான். கொஞ்சம் பார்த்தா வருவானா? வரமாட்டான் அப்படின்னு. சரி இப்ப என்ன யோசனை எப்படி சொல்லுன்னு கேட்டான். நான் போகும்போது ஒரு பெட்டி எடுத்துட்டு போயிருந்தேன். பெட்டி அவங்ககிட்ட என்ன சொன்ன, வக்கரத்தந்தா இந்த பெட்டிக்குள் நீ புகுந்து பெட்டிக்குள் நீ மறைஞ்சுக்கொள். ஆமா. ஏ நாராயணா இங்க வாடா அப்படி கூப்பிடுவேன். அப்ப வந்ததும் பெட்டி திறந்துடுற, நீ ஆளை புடிச்சுக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டுலாண்டா. நம்பிட்டானா? அதே மாதிரி கூப்பிட்டான். ஆமா வந்தா இவன் பெட்டி உள்ள பூந்தானா? நான் இன்னும் சும்மா விடுவேனா? அவனை குத்துன்னு குத்தி அந்த பொட்டி உள்ள குத்தி. ஆமா. அவன் உயிரை போக்கி அந்த பிரேத்தை எடுத்து அப்பால போட்டு அந்த போனதை அப்பால எடுத்து போட்டு பிரேதம் அப்படிங்கிற பிரேத்தை. ஐயா பிரேதனா சில பேருக்கு தெரியாது, போனா எல்லாத்தையும் தெரியும். சரி பரவாயில்ல. சரிப்பா. அப்ப அந்த புணத்தை சின்ன பையனா இருந்தாலும் அப்புறம் அவன் யாரு முகம் சொன்ன மாதிரி இவன் பேசி கேட்டுதான் அவ்வளவுதான். சரி அப்ப பிரேதத்தை எடுத்து போட்டுட்டு அதான் போனதை எடுத்து போட்டுட்டு
அந்த பொணமும் அந்த பிரேதமும் ஒண்ணுடா. செத்தவன் தான்டா வேற. டெட் பாடி தான் வேற. நீ நல்லவனுடா நீங்க ரெண்டு பேருமே. அப்ப என்ன பண்ண? பெட்டி அழகா இருக்கு, ஐயா விட்டுட்டு போவாங்க அப்படின்னு பெட்டி எடுத்துக்கின்னு போற வழியில என் தங்கச்சி சுபத்திர வீடு இந்த ஆனை கொஞ்சம் பட்டது. இது ஏன்டா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு என் தங்கச்சி வீட்டை கொடுத்துட்டு போடுவோம் அப்படின்னு தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அங்க போனா யாருமே வீட்டுல இல்ல. அந்த கழுத மாதப்பிரவிடி ஆட்டங்குது. வெளி ஒதுங்கிடுச்சு. ஏண்டா பச்சை போட்ட மர கபி மாதப்பிரவிடி அதோட விட்டு போயிட்டா வெளி ஒதுங்கிடுச்சு. தண்ணி ஊத்த பூச்சி. அப்பெல்லாம் ஆத்துக்கு போகணும், இன்னும் குளத்துக்கு போகணும். அப்பெல்லாம் அது குளத்துக்கு போயிட்டு இருக்குது. நான் போய் சரின்னு சொல்லிட்டு பெட்டி கொண்டு போய் தாவாரத்துல வச்சுட்டேன். திண்ணை மேல வந்து உட்கார்ந்து அப்ப பார்த்தா என் தங்கச்சி குளிச்சுட்டு 2 குடம் தண்ணி தூக்கின்னு வருது அப்படியே ஈர துணியோட. அப்பதான் உனக்கு பாப்பா வெளியே வந்து தெரியுது. 5 நாள் கணக்கு. சத்தியமா அவனுலாம் நல்லா இருக்கவே மாட்டானு. இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஈர துணியா வருவதானே துணி எடுத்து போய் மாத்த தந்தா 5 நாள். இது 3ஆம் நாள் வந்துருக்கு போடுது. அதுல என்ன போச்சு? என்ன பார்த்துடுச்சு. வந்ததுமே அண்ணா வாங்க இப்ப வந்துட்டு உட்கார்னத வர உள்ள போகும்போது துணி மாத்தி வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போச்சு. போகும்போது அந்த பெட்டி பார்க்கலாம். அது போய் துணியை மாத்திக்கின்னு வெளியே வந்து பாரு. திரும்பி வந்து பெட்டி பார்த்துச்சு. ஒரு ஆப்பிள் திராட்சை ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கி போக மாட்டாரா? பிடி புண்ணாக நல்ல கதையை சொல்லக்கூடாது பசங்களாடி. அதான் பொட்டி பார்த்துச்சு. அது என்ன படிச்சா ஆவலாம் அண்ணன் ஏதோ வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு பெட்டியை திறந்தது பாரு. அந்த வக்கரத்தனுடைய ஆவி அந்த பெட்டிக்குள்ளவே இருந்திருக்கு. இது பெட்டியை திறந்து அப்படின்னு பாரு. என் தங்கை நாசின் வழியா பூந்து நாசின் வழியா மூக்கு வயால என்ன ஐயா நாசினா சில பேர் தெரியாது. மூக்குனா எல்லாத்தையும் தெரியும். அதேதான். அப்ப அந்த வக்கரத்தினுடைய ஆவி நாசின் வழியா புகுந்து உள்ள போய் கெர்ப்பமா தங்கிட்டான். தங்கச்சி வயத்துல. அப்ப என் தங்கை வயத்துல கெர்ப்பமா தங்கி பிறந்தானே அவன் பேர் என்ன? யார் அது? அவன்தான் அபிமன்யு. அதத்தான் இந்த நாடகத்துல அருமையா எழுதினார். வெற்றி சர்வி ஜெயன் மைந்தன் அவன இந்த 13ஆம் நாள் சண்டையில் இன்னைக்கு இது ஒரு கருத்தான நாடகம். இது ஒரு கருத்தான நாடகம். ஆமா, இது பாரத கூத்து. ஆமா. அதனால அந்த அபிமன்யனை நான் சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொன்னேன். அந்த அபிமன்யனை இன்று அமர்களத்தில் இன்று நல்லா மர்மூகத்தில் நல்லா இருக்கியா? அந்த மருமகனே போட்டு என்று அபிமன்னரை இந்த 13ஆம் நாள் சண்டையில் அவர் இன்னைக்கு தீர்த்து கட்டதா வந்திருக்கேன். பொண்ணு கூத்துறியா ஒரு மருமவா அவன் தீர்த்து கட்ட போறீங்க. ஏன் பொண்ணு மட்டுமா கொடுத்தா அவனுக்கு? இந்த கண்ணன் மகள் சுந்தரி, விராடன் மகள் ருத்தரி 2 பொட்டாட்டி அவனுக்கு. அப்ப அவன் தீர்த்து என்ன பொண்ணுங்களா தாலி எடுத்துருங்க. தாலி எடுத்துருமே மனோ. யாரு தாலி அறுத்தாலும் கவலை இல்ல. திருப்பதியில என் உண்டி ரம்பனா சைட்டா பையன் பொண்டாடி ஒரு கண்ணிலே காட்டுறது இல்ல. ஆமா, நீ அறுத்துட்டு போய் போட்டுட்டா அதனால இப்ப செட்டு செய்தி எல்லாம் வெளியே சொல்லாங்க. என்னுடைய மச்சான் இன்றைய தினத்தில் என்னுடைய மைத்துனன் அர்ஜுனன், ஆமா,
இன்னைக்கு என்ன காரணம் தெரியல. மாமன் வெட்டிய அப்படி கூவிட்டு இருக்கா. அர்ஜுன் நிறுத்தா. மாமா வந்துட்டு சொல்லு போ. ஐயா மகாராஜா உடைய மாமா ஒழுங்காக சொல்லுங்க. எல்லாம் கொடுத்துட்டேன். பெட்லுக்கு நம்ம 6 மணி சொல்றோம். ஏ தண்டோல வணக்கம் மாமா. மதி பணம் இது ஐயா இந்த நிலத்தில் பாண்டரங்கன் முறுக்குபாடி அம்மா முறுக்குபாடி தானே முறுக்குபாடி பாண்டரங்கன் அண்ணா நகர் பாண்டரங்கன் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இன்புற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற கண்டுரப்பா மாவை மார்பா உண்டரிக கண்ணா உண்ட தாமரை காலில் கூடி சரணம் ஐயனே. என்ன பத்தி பெருமையா பேசுறேன்டா. என்ன விட அவன் தான் பெரிய ஆளு. கண்டிப்பா அவன் தான் எப்பயுமே. இப்ப பெரிய ஆளு சின்ன ஆளு எங்க கேட்டோம். அதானே ஏன் எப்படி அந்த வெண்டல் அரசனை பகைத்தா இறைவனருள் பெற்று இன்பற்று வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்த என் உள்ளமெல்லாம் புரிச்சு பத்தாவுதாரம் மூச்சு நடுப்பண்ணிக்கு காரியம் ஐயா இன்றைய 13 ஓஹோ அப்படி இல்ல நம்ம திருக்கோவிலூர் பக்கம் பாடக்கூடியவர்கள்
ஆமா எங்க திருப்பி ஓஹோ ஆமா. என்கிட்ட நாடக பேராசிரியர்கள் வேற யாரும் இல்ல, இந்த முறுக்குமாரி கண்ணன் நாடக பேராசிரியர். ஆமா ஆமா அவர் இதுதான் பாடுவார். தம்பி முருக்கம்பாடி கண்ணன் அப்படின்னு சொன்னா கண்ணா கெடாயன் கண்ணா கண்ணா கடாயன் கெடாயன்னு எனக்கு எப்ப தெரியும்னா அவர் எனக்கு ஆளே தெரியாது. எனக்கு தெரியும். பௌத்திரம் புதூர் தான் நாடகம். தேவனூர் மணி எனக்கு குரு தேவனூர் மணி. ஆறுமுகனும் நானும் சின்ன வயசுல தேவனூர் மணி கிட்ட தான் இருந்தோம். ஏன் இந்த கதையை சொல்ல வரேன்னா, அந்த கெடா என்றவர் மருந்து விற்க வருவார். மாத்திரை மாதிரி உண்டை ஊற்றி வச்சிருப்பாங்க அந்த மருந்து, காக்கி கலர் மாதிரி. ஆமா. அப்பெல்லாம் 3 உண்டை கொடுத்தா பேஜி ஆகும். ஆமா. ரசம் வச்சு கொடுத்தா சரியா போடும். இப்பெல்லாம் யாரு பேஜி சாப்பிடுறாங்க? தானே வந்துருது பேஜி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இயற்கையா அந்த ஊருக்கு மருந்து வைக்க வந்தது கெடாயம். நாங்க கூத்துக்கு போட்டோம் எங்க பௌத்திரத்துக்கு. ஆமா. அன்னைக்கு தாழ்நூறு வடிவேலுன்னா பெரிய ஒரு ஜாம்புவான். ஆமா ஆமா. அவரு 6ஆம் ஓட்டு கண்ணனுக்கு சொந்த தாய் மாமா. 6ஆம் ஓட்டு கண்ணன புகழ் பேர் போனவர். ஆமா. இது எனக்கு இதெல்லாம் எப்பன்னு கேட்டா எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ நான் அப்பெல்லாம் நாடகத்துக்கு போயிட்டேன். அதாவது ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால. அப்பெல்லாம் எனக்கு 13 வயசு. ஒரு பாமா ருக்மணி இப்படி வேஷம் தருவாங்க, சின்ன வேஷம். ஆமா. அந்த பௌத்திரம் புதூர்ல பௌத்திரத்துல நாடகம் துகில் நாடகம் வச்சுட்டாங்க. ஓஹோ. துகில் நாடகம் வச்சு அன்னைக்கு யாரு பெண் வேஷக்காரர் இருக்கும் தெரியுமா? ஒரு ஏழுமலை ஐயனாரு சுத்திப்புட்டு கோவிந்தராஜ் ஐயம்பாளையத்து ராஜாமணி புதுப்பாளையம் கோவிந்தராஜ் ஐயம்பாளையம் ராஜாமணி செல்லுமுத்து சிட்டிந்தூரம் இத்தனை பேர் இருக்கிறாங்க. நானும் இருக்கிறேன். அப்புறம் சின்ன வயசு 7-8 பொண்ணு வயசுக்காரு. ஆனா யாருக்குமே துகில் பாட்டு தெரியாது. திரௌபதி பாட்டு தெரியாது. அன்னைக்கு கெட்டிக்கார மணிதான் திரௌபதி துகில். தேவனூர் மணி அவர் தான் ஜமா. அவர் தான் திரௌபதி ஆடுறாரு. அப்ப ஏன் இந்த கதையை விளக்கமா சொல்றேன்னா, என்ன கிருஷ்ண வேஷம் கட்டி கொண்டு கூரை மேல உட்கார வச்சுட்டாங்க. நான் தான் துகில் குடிக்கிறாள், துணி கொடுக்குறாள். ஏன்னா அப்பதான் வாத்து மேய்ச்சிட்டு நாடகத்துக்கு போன உனக்கு தெரியாதால உனக்கு பகவான் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இதை கொஞ்சம் கேட்டாங்களா முருகம்பாயில? அன்னைக்கு ஏன் இந்த கதையை சொல்ல வர்றேன்னா, அன்னைக்கு துரியோதன இந்த கண்ணனுடைய அண்ணன் கெடாய துரியோதன. ஓஹோ. மூஞ்சி சத்தியமா செலா சேர்த்தியாட்டம் இருக்கு அந்த ஆளு. ஆமா. கண்ணனுக்கு அந்த மாதிரி மூஞ்சி கிடையாது. அதான் மூர்த்தி அவங்க அப்பா. ஆமா. அப்ப அந்த கெடாயம் துரியோதன தேவகானமா பாடுறான் தாழ்நூறு வடிவேல். அவர் தர்மர். கெட்டிக்கார மணி திரௌபதி சகுனி ஆடிட்டு சகுனி ஆடுறாருங்க. தாயம் போடுறாரு. துரியோதனா ஜெயிச்சுட்டோன்னு சொன்னா சத்தியமா 2 பலவி அப்படியே தாண்டாத கெடாயம். இந்த கெடாயம் சத்தியமாங்க எனக்கு சின்ன வயசுல பார்த்த ஒரு அச்சு பாடம். அதனால முருக்கம்பாடி இந்த நாடகத்துக்கு பேர் போன வந்துட்டான் இருப்போம். கெட்டிக்காரன் ஆறுமுகனுக்கு தம்பி ஏழுமலை. இப்ப அந்த ஏழுமலை மாவன் இப்ப சூறான் நம்மளுக்கு. ஆமா. அது மாதிரி வர்க்க வழியா வருது பாரு. ஆனா ஒரு அதிசயம் என்னன்னு ஆறுமுகம் ஆடுறாப்ல, நம்ம கிட்ட நேரு ஆடுறான், போய் ஏழுமலை மாவன் ஆடுறான், எல்லாரும் ஆடுறோம். அர்ஜுனும் ஆடுறான். ஆனா அர்ஜுன மாமன் அவங்க பாட்டு பார்த்தானும் பார்க்கலே தெரியல. ஆனா அவர் பாணியே அவர் சைகானத்தை சுத்தத்திலிருந்து நடக்கிறது அதுதான் அந்த ரத்த ஜீன் பண்ணுது. அவ்வளவு அழகா நடக்கும். அப்படி முன்ன. ஆமா. ஏன் இவ்வளவு தூரம் பேச வந்தன்னு கேட்டா, அந்த காலத்து நாடக நடிகர்கள் சரி இப்ப நம்ம நாடகத்து பாட்டு தேவராம்பட்டத்தார் பாட்டை பாடி வந்தோம். ஆனா இப்ப பாடுறியா இன்றைய 13 எப்படி ஆகுமோ அப்படின்னு. ஆமா. பில்டப் பொன்றவங்க பாடுவார். ஆமா. இந்த ஊர் கண்ணனும் அர்ஜுன கட்சி பாடுவார். ஆமா. ஆனா இதுக்கு திருப்பாலப்பத்துல என்ன பாடுவார் தெரியுமா? பகவான் வேஷம் கட்டி எப்படி பாடுவார்? இன்றைக்கு 13 அந்த நாளாக
இந்த இந்த பக்கத்து நாடகாரருடைய பாட்டு. சரி. 19ஆம் மூர்த்தி சத்துரு தன்னை எதிர்த்து வெற்றி பெற யுத்தம் செய்ய விதம் அறியேன். நாம் வெற்றி பெறுவதற்கு எப்படி என்ன வழி? ஆமா அர்ஜுனா, ஆமா ஒரு செய்தி தெரியுமா? சொல்லுங்க. அந்த சத்துரு துரு என் படை என்று சுற்றியா கொன்றுவிட வேண்டும் என்று இன்னைக்கு துரியோதன வகுத்திருப்பது சக்கர வியூகம். ஆமா என்ன சந்திரு வண்ணா கண்ணா சந்திரு வண்ணா கண்ணா அந்த துரியனும் சேனை கூட்டி அவன் இந்தனல் சக்கர வியூகம் அதை இடில்லா வளைத்த தாரே அயாதலோரணி முகத்தில் கரிய நந்தாய் திண்டமாய் இருக்கிறப்பி துரியோதனத்திருப்பது சக்கர வியூகம். அதற்கு சமமா நாம் என்ன வியூகம் வளைக்க வேண்டும், எப்படி போர் தொடுக்க வேண்டும், தாங்கள் திருமணம் பெற்ற வேண்டும். பத்தனே 12 நாடகத்தில் பகதத்தன் மடிபடைய துரியரா பகதத்தன் மடிபடவே துரியரா பெத்து மன கடிந்துரைக்க தோணாச்சாரி பிறத மொழி மிக பேசி தருமர் தன்னை பேசி தருமர் நேற்றையுடன் பிடித்திடவே வாரான் என்று நீங்கள் நிகரெல்லாம் மகரவி யுகம் பகுத்து பேச்சதில் வைத்திடாமல் முன்னும் பின்னோ பிசகாமல் காவா பிசகாமல் காவல் அப்போ துரியோதனன் திருப்பதி சக்கரை விழும் அதற்கு சமமா இந்த பாண்டவர்கள் நம்ம மகர விழுவத்தை அழைத்து தர்மராஜ நடுமை நிறுத்தி நீ உண்மை ஆம்பளை இருந்தா வாடா சண்டைக்கு அர்ஜுனா நாங்க ஆம்பளை பிறந்து ஆம்பளை இருந்தா வாடா சண்டைக்கு கோபாலே கோபாலே அர்ஜுனா பேடி பொட்டா வாடா சண்டைக்கு அவன் இல்லடா மீச வச்சிருக்கான் அது ஒரு கம்பரா மீச ஏழுமலையா நாங்க பொட்டையா ஆம்பளையா வாடா சண்டைக்கு யாரா கோபால அடே அர்ஜுனா அடே பேடி நீ ஒரு பாரத போர் வீரன் தான் வாடா சண்டைக்கு பொம்பளை கூட்டிட்டு வந்துக்கற டேய் எங்க வீட்டுக்கார தரமாடா நான் பொண்டாட்டி விட்டு வர மாட்டேனா நம்ம பொண்டாட்டி விட்டு வர மாட்டேனா நாம புது கல்யாணம் பண்ண விட்டுட்டு போற தப்பு தானே. டேய் அர்ஜுனா டேய் அரிய சாமி குட்டவனே டேய் நீ யாரவா டேய் அவன் கூத்தியா டேய் அடி சரி பாரு
என்னடா பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? கராத்தா கத்து கொடுத்தாங்க. கராத்தா யாரா கோபால நீ பொம்மிடி அடிச்ச பேரால நீ உண்மையிலே ஆம்பளை இருந்தா என் பொண்டாட்டி அரவா என் பொண்டாடி படுக்க வச்சாரா மணேரா தான் அடிச்சாரு மாமா. அடே அர்ஜுனா, அடாவேமா பாடா சண்டைக்கு வலிய போருக்கு பாவன் அழைக்கக்கூடிய வலியும் போருக்கு இந்த வலிய கூப்பிடுறாங்க வீராதி வீரர்கள். யார் இவர்கள்? இவங்க யார் தெரியுமா? யார்? அர்ஜுனா, மாமா. இவர் சஞ்சய கலியத்து தீரரா, இவர் சண்டையிலே மெத்த சூரரா, இவங்க யாரால் ஏவப்பட்டவர்கள்? யாரா ஏவப்பட்டவர்கள்? அந்த வஞ்சக துரியனும் வகுத்துறை கணிப்பிட, வஞ்சக துரியனும் வகுத்துறை கணிப்பிட, வலிய கலிய சேர புரியப்பல் வருகிறார். வந்து தொட்டு பாடுறா. அவன் ஆம்பளை நீ யாரா கோபால? அவன் சின்ன பையன். அப்பா போவதா? அப்ப கொண்டு போவதா? நீ ஒரே அப்பனுக்கு போனா எங்க சும்மா லேசா தொட்டு பாரு. நாங்களாம் ஒரு அப்பனு தானே போறது. ஒரு அப்பனு தான் போறது. எப்ப கழிவு எங்களுக்கு நீ போறது ஏண்டா களி கோபால கழிவு வர சைக்கோ அவன் போய் அடி வாங்கிட்டு வர பேம அறிவுல உனக்கு அடியில எல்லாம் பார்த்தா கத்தி சாணம் முடிக்கல. என்ன மாமா கச்சகமா கேக்குறான். பையா உன் கூட வந்து பீச்சனை கூட பாரு. இப்ப ஏத்திரம் பாரு அவன் மானத்தை. ஏத்திரா எப்படி ஏத்திரம் பாரு. ஏத்தி பொடி தெரியுமா? மகபாதி உன் தாய கூடி மகபாதி உன் தாய கூடி மகபாதி உன் தாயை கூடி, மகபாதி உன் தாய கூடி சேர மைதனாக வந்த பேடி, மகபாதி உன் தாய கூடி. மாமா அவ என்ன கேக்குறான் தெரியுமா? கேட்டா அடே அர்ஜுனா, மகாபதி ஆமா உன் தாயை கூடி சேர மைந்தானாக வந்த பேடி. ஆமா அப்ப என் தந்தை பாண்டு மகாராஜன் இருக்க உன் அம்மா குந்தமாதேவி தேவகோமா தெய்வேந்திரனை சேர்ந்து உன்னை பெத்தாடா. ஆனா தேவடியா பையன் அவன் என்ன கேக்குறான். அவன் கூட குடிக்கணும் நீயும் பாடுறியா? என்ன பாட்டு நட்டா இருக்கு பாட்டுண்டா. அப்ப நீ தேவை பண்ணி கேக்குறியா? எங்க அப்பா உனக்கு அம்மா மகபாதி ஒரு அப்புனுங்களை பொந்தாவா? அது மட்டும் இல்ல மகபாதி உன் தாய கூடி வந்துட்ட பேடி. மகபாதி உன் தாய கூடி வந்த பேடி. அவள் கொண்டு வந்துட்ட சிகண்டிய வைத்துமே பாட்டன மனுஷனே மென்னே நீ பாடா. மகபாதி உன் தாய கூடி வந்த பேடி. ஒரு அப்புனுங்க பொண்ணா இவன் ஒரு அப்படியே பிறகு கிடையாது.
ஏய் இவன் என்ன பண்ண இவன் அம்மா இருக்கிறான் ஆ, அந்த தேவேந்திரன் ஆ, அவனுக்கு போய் படுத்து ஆ. ஏஞ்சி வந்துட்டான். ஆமாண்டா. ஏய், என் தம்பி அது மட்டும் இல்ல. என் தம்பி 7 மணிக்கு பிறந்தவனே. ஓ, நான் 7 மணிக்கு பிறந்தவன் தான். ஆனா நீ அம்மா எவ்வளவு பண்ணா? அம்மா எவ்வளவு பண்ணா? ஏய், அது மட்டுமா? ஆ, நீ எவ்வளவு மட்டுமா? எப்படி? டேய், 10 நீ பீட் மாஸ்டர் நீ மடிச்சியா? பத்தானாம் சண்டை என் பார்த்த பீஷ்மாசாரி நட்பாசாரி சாய்த்த பாரத போர் வீரன் மயிரி வீரண்டா மயிரி வீரண்டாவா மயிரி வீரன். யா. இவரு மாஸ்டர் பீட் மாஸ்டர் நீ மடிச்சியா? வேற யாரு பாப்பா யாரு? நீ மடிக்க கிடையாது யாரு யாரு? ஆட வெற்றி விஜயன் என்று பேரு உனக்கு மேல கொடுத்தவன் யாரு வெற்றி விஜயன் என்ற பேரு உனக்கு மேல கொடுத்தவன் யாரு? வெற்றி விஜயன் என்று பேரு உனக்கு மேல கொடுத்தவன் யாரு வெற்றி விஜயன் என்ற பேரு உனக்கு மேல கொடுத்தவன் யாரு? குட்டவி ஆனந்தன் இட்டது எம்மோடி இன்னைக்கு சமத்தையா ஓடிடு ஏய், 886 வயது படுத்த பீட் மாஸ்டர் நீ மடிச்சியா? ஆமா. அவள் துண்டு விரல கூட தொட முடியாத கம்யூனிட்டி. வேற எப்படின்னா? ஏய், போன ஜென்மத்தில் காசி நாட்டாண்ட இருக்கக்கூடிய காசி மன்னர் இருக்கும் மாணிக்க வள்ளிக்கு பிறந்த பிள்ளைகள் மொத்தம் 3 பெண் பிள்ளைகள் அம்பாள் அம்பிகை அம்பாலிகை. ஏய், 3 பெண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகளும் வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போது அவள மாமா சாதவனுக்கு மாலை போடவும் பார்த்தாங்க. ஆமா. ஆனா யாரும் போடவே கிடையாது. அதான் கிராம்பா விதிச்சிருக்கிறேன் அவனுக்கு போய் மாலை இட்டாங்க. சரி. ஆமாண்டா, திருமணம் செய்து போகக்கூடிய நேரத்தில் அவன் மாமா அழுது கொண்டு புலம்பு கொண்டு இருந்தான். சரி. என்னன்னு யாரு சாருவன்? ஆமாடா. அரி அம்பாள் அரி அம்பிகை அம்பாள் 3 பேர் எவ்வளவு ஒட்டி மாலை போட்டுக்கலாம் ஒட்டி கூட போறாத. ஆமா. எவனுக்கோ போட்டு போற அப்படி பேசிட்டான். ஆமாண்டா பேசினா. அதனால காலத்து பிக்கி இறக்கி விட்டான் பீஷ்மாச்சாரி. ஆமா. இறக்கணும் உடனே. யாரு இந்த அம்பா அந்த பெண்ணு பேசுறதா? ஆமா ஆமா. அதனால இறக்கி விட்டான். மானபங்கம் செய்து விட்டான். ஆமா. அதனாலதான் அந்த அம்பாள் என்ற பெண் அப்பவே சபதம் எடுத்தா. அக்னியில் இறங்கி அக்னியில் அம்பாளை இறங்கி. பிறந்து. ஆமா, அப்பவே சபதம் எடுத்தா. என்னன்னு பாண்டு மகாராஜுக்கும் குந்து மாத்ரா தேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறப்பார்கள். அதே மாதிரி திருநாட்டு மன்னருக்கும் காந்தரிக்கும் 100 ஆண் பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆமா, அவங்க பிறந்த உடனே பகடு ஏற்பட்டு. ஆமா, நாட்டு சண்டை ஏற்படுத்தி 10 நாள் சண்டையில அர்ஜுனன் கையால பீஷ்மாச்சாரி மடிப்பெண் என்று சொன்னான். அம்பாள் என்ற பெண். ஆமா, அப்போது சிகண்டியாக உருவத்தை எடுத்து பானத்தை விட்டு பீஷ்மாச்சாரி மடிப்பெண் என்று. நீ ஒண்ணு பூச்ச கிடையாதா? பூச்சா 10 நாள் சண்டையில இவனை விட இவன் அப்பவே செத்துருப்பான். கோணம் கால போய் இவன் போற கோணார் பூரா கொண்டாடி யாரெல்லாம் காலையில் தான் தாண்ட மாட்டோம். நாங்க தாண்ட மாட்டோம், நடந்தே போவோம். இவரு என்ன பண்ணாராம்? இவரு கட்டு காட்டி மயிர போடுங்க. இவரு பேசக்கூடிய வார்த்தை
நீ பதறலாம் வந்து பக்குனா மிதமிந்த சேனையில் நிறைய வந்தியே அதமாக பேசிட காரியமாகினாயோ ஆமா நீ நானும் சையத்துல கூட சண்டைக்கு ஆமா. போகணும் இங்க ஒரு ஆள் காவல் டேய் கச்சகமா பேசுறான் டேய் வாடா டேய் காவல் ஒரு பக்கம் வா. ஐயோ நான் வரலங்க இனிமேல காவலுக்கு வீட்டுல தாங்க இருக்கும். ரெண்டு மாசம் இந்த ஒரு மாசம் அடிவாயா கூட்ட போன் பண்ணி நான் போறேன் தேவட முன்னாடி குடுக்குறான் போறாங்க. ஆமா யாரு வர மாட்டா ஆள் இருக்கா யாரு உன்னுடைய மகன் அபிமன்யனை கொண்டு வந்து காவல் வைக்கலாம் அவனை காக்க திறமை உண்டறியனே கர்த்தனே மைந்தனை யுத்த முனைதனில் வைத்திட எந்த நின் சித்தமும் வாடுதே சித்தமும் வாடாதே சுத்த கம்பீரா ஜெயவீர வாலாபிமணி அஞ்சாதே சரி மெத்தவியே அணியில் இத்ததி நிறுத்த அவனை மெருமை வருமோ என்று மிஞ்சாதே மீறடி சேனைய காரிடி போலவே பாரிய போரிடு வீரியராஜி வீரிய நெஞ்ச கூறி நன்றி விற்கும் சோனமுனே நிற்பானோ ஆரியன் தந்திரம் அதிபரும் மந்திரம் அறிந்து சமர் புதி ஜெயிப்பானோ அப்போது நேங்கறி தர்ப்பண பலனை சொற்பதமாகவே செப்போவதாகும் செப்புவே நானே செல்வனும் தானே துணிவுடர் 11 நாள் அமரிலே சல்லியன் தன்னை தண்டினார் மோதி சமர்களும் தன்னில் மூச்சு ஆக்கினானே தடபட வீரனை அடையுடன் ஆமே படைதலில் வைத்திட கெடுதி வராது கொத்து இல்லாத காரணம் இது மாமா அர்ஜுனா தினகரன் வடிவமுள்ள தேவனை எனது பாதம் கடமைக்கு வில்லி சூட்டி அவன் கண்டிடாதவனும் ஆச்சு தனுர்வேதம் அறிந்த டோனர் என் மகன் அபிமன்யை தன்னை எதிர்ப்பாரானால் எனதக வாடுதையோ இது வரியாயோ என் மகன் அபிமன்யை காவல் வைக்கலாம் ஆனா 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த அவருடைய தாய் சுபத்திரை என்னுடைய மனைவி உன்னுடைய தங்கை சுபத்திரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே சுபத்திரை ஏற்றுக்கொள்வதற்கு நீதான் சமாதானப்படுத்தணும் சம்மதப்படுவார் ராத்திரி 10 மணிக்கு கன்னியா சுபத்திரா என்ன சொல்லுங்க வாங்க ஓரிரு வார்த்தை முன்னால போய் பேசு கண்ண தங்கா சுபத்திரா வாமா உன் பையனை காவலுக்கு நீ அனுப்பி வைமான அந்த கழுதி கிட்ட போட்டா அது இந்த வாயாடி நாய் அப்படி பேசாத ஐயா அப்படியே புடிச்சு புடுங்க முடியாது அது புடுங்கறதாலவா ஆமா கணக்கு எடுத்து அடிங்க ஓரிரு வார்த்தை பேசுங்க பின்னாடி நான் வந்துறேன் வந்துருங்க ஆமா டேய் அப்படியே டேய் என் தங்கச்சி சுபத்திரங்க பாரு ஏமா டேய் சுபத்ரா என் அண்ணன் பாபால கண்ணு இருக்கானே உங்க அண்ணனை பார்க்கணும் இல்லனா நீ போடா பாரு வெந்தல் பேரா பாறா ஓஹோ அண்ணா சுபத்திரா
மறை புகழோ வந்தவண்ண எந்த மயா மறை புகழோ வந்தவண்ண எந்த மயா உன் தண்டா மலர் பாதத்தில் எந்த தங்கையாலோ வந்தனமே தண்டா மலர் பாதத்தில் தங்கையாலோ வந்தனோ வந்தனமே அந்த குண்டல தேவருக்கா நீ குறை தீர்த்த ஐயா மாயவரே தேவருக்கா நீ குறை தீர்த்த மாயவரே வண்டார் குழலியாலோ வந்தனா வந்தனமே அண்ணா கருதமாறா காட்டிடவே அண்ணா என்னுடன் பிறவியான தங்கையே காண்டி வன்மங்கள்ல பதம் பாடித்த சுந்தர விஜயத்தை வந்து 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 அண்ணா என் பாதம் படித்த உமக்கு இன்னைக்கு ஒரு நாள் போக மீதி நாள் போல நல்லா இருமா. இன்னைக்கு ஒரு நாள் போக என்ன இது? ஏய் இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு அஷ்டமி. ஏய் இன்னைக்கு அஷ்டமி யாரு நஷ்டம் பண்ண வந்துக்கிறா? அதானே என்ன ஒரு புள்ளி எடுக்கிற அந்த மேல என்ன கண்ணு வைக்க வந்துக்கிறா? இல்ல நீ ஞாபகம் காக்கா சொல்லியப்பா. ஐயா ஐயா ஏ சுருக்குமா வந்து விட்டவையா? நீ அஷ்டமின்னு சொன்னனே எனக்கு டவுட் வந்துச்சு. நீ யாரும் நஷ்டம் பண்ண போறேன்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவை உண்டியில அந்த உண்டில தாலி நம்மனா போதும். தங்கையை சுமத்திரையே திங்கள் குலத்தில் அர்த்தம் கற்புணர் தரக்குமாரா செங்கலத்தில் போக என்று தீரா குறையதுவே வந்து போரை விளைத்ததுவே ஆம்படியானுக்கு தீராத குறை வந்து எங்க வீட்டுக்காரு குறையா? ஐயோ எப்பேரு எங்க வீட்டுக்காரு அவருக்கு ஒரு குறை வச்சு சொன்னா எப்படி நம்புறது? என்ன சுருக்கமா சொல்றேன் எப்படி? சஞ்சய் தரக்கர் எக்கச்சக்கமா பேசுறாங்க. எங்க வீட்டுக்கார சஞ்சய் தரக்கரோடு நானும் அர்ஜுனனும் சண்டைக்கு போகணும். ஆமா சரி. அதனால காவலுக்கு ஒரு ஆளை பாடுறான்னு சொன்னேன். யாருக்கு காவலு?
உன் மூத்தார் தரும இருக்கு அவரு காவலு. ஏன்னா 4 பக்கம் 4 பேர் காவல் இருக்காம ஒரு பக்கம் அர்ஜுனன் ஒரு பக்கம் நகுலம் ஒரு பக்கம் சகாதேவன் ஒரு பக்கம். அதனால நானும் ஒரு கணவரும் சஞ்சி தரக்கரோடு சண்டைக்கு போயிட்டா ஆள் இருப்பானா இருக்க மாட்டான். அப்ப தோராச்சாரி வருவா தருமராஜா விட்டுன்னு போவான். ஒரே வெட்டா வெட்டிட்டு வா ஒருத்தன் செத்தா 4 பேர் செத்துருவாங்களே. தன்னைத்தானே ஐவர் பூண்டு அண்டி விடும். நானா செத்துருவான். ஆமா நீ தாலி அறுத்து போட்டு அவங்களுக்கு ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா நான் என்னன்றேன் காவலுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் வேணும். அண்ணா நான் போறேன். நானே போறேன் காவலுக்கு. நானே போறேன் காவல். உன் தங்கச்சி நான் நுனியில பிடிக்குது. நீ இந்த மாதிரி நீ காவலுக்கு போன அங்க காவலுக்கு வர இடம் ஒன்ன அப்படியே உன்னை குழப்பிடுவான். கலாய் பூச்சிடுவான். அப்புறம் 10 மாசம் நீ என்ன நடக்கும்? ஆள் இருக்கான். யாரு ஆளு சொல்லி நான் போய் கூட்டு வரேன். அந்த துரோணாச்சாரிய வெல்லுவதற்கு ஆள் இருக்கான். அப்ப ஆள் யாரு? யாரு ஆள் யாருன்னா சொல்லுவேன். சொன்னா ஏன் என்ன ஆகும்? நீ வேற கம்முடுங்க. தைரியமா சொல்லுங்க. நம்ம உன் தங்கச்சி தானே, அது எப்படி அடிச்சுடும்? நீ என் பக்கம் இருக்கிறது இல்லையா? அதானே பகவானே. அது என்ன என்ன சொல்ல போய் நம்ம தங்கச்சினா ஐயா சாத்திக்கு. ஆனா இப்ப உன் தங்கச்சி என்ன சொல்ல போகுது? அப்படியே மிஞ்சியா என்ன ஒரு தொடப்பாட்டில என்ன சாடி இது என்ன பண்ண போகுது? ஒருத்தி சேர்த்து அண்ணா ஆவலுக்கு ஒரு ஆள் வேணும். அவ்வளவுதான். ஆள் யாரு? ஆள் யாரு இல்லையா? கூட்டப்பா ஆள் யாரு இருக்கான். உன் பையன் அபிமன்யனை கொண்டாந்து காவல் ஒரே மகாராஜ ராஜ மகன் இருக்கு. அது வேலையாம்பாக்கம் இருவருமாக இதோ எங்கள் இருவருக்கு ஒரு ரூபாய் சன்மானம் இருக்கின்றார். வேலையாம்பாக்கம் தானே? முருக்குமாடியா? முருக்குமாடி சேர்த்து வேலம்பாக்கம் மாவட்டம் முருகுமாடி கிராமம். மாவட்டம் பாருக்கா. கேட்டு என்ன கொடுத்துருக்காரு? ஓ பஞ்சான் தான் கொடுத்தாரு. ஆனா யாரு பேரு? யாரம்மா? ஓ மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்களுக்கு மேலான ஆறு எங்க அண்ணார் முருக்கம்பாடி சேட்டு அண்ணார் இதோ எங்கள் இருவருக்கு 1 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு 1000 பார்க்கிறது. நான் சோதனை என்ற கண்மணி 1 கொடுக்க 1 கோடி அப்படி 1 மணி பெருமான பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். ஏண்ட குடிக்க ரொம்ப சுவேதையா? சதிகார பாவி சண்டால பாவி. நான் ஒரே ஒரு புள்ளைய பெற்று வச்சிருந்தேனே. என் புள்ள மேல கண்ணு போட்டியே. ஐயோ ஐயோ கண்ணு போட்டேன்டா நானே. ஒரே ஒரு பையனா போட்டுக்கண்ணா. நான் ஒரே பிள்ளை அழகான பிள்ளையை பெற்று வச்சிருந்தேன். நான் ஒத்த பிள்ளைய பெற்று அது மேல கண்ணு வச்சுட்டேன் பாவி. ஒரே புள்ளைய எந்த வீட்டுக்குதா அந்த வீட்டுக்கு தான் வேஜி வரும். ஐயோ 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 என்ன போய் சரியார போய் என்ன பேசுறேன்? எனக்கு நான் வந்தா என்ன வரட்டேன் போய் சேர்த்தோம் ஒய்ஞ்சு போட்டுறியா? சரி நான் சும்மா காவல் அவன் என்ன பண்ண போறான்? காவல சும்மா நிக்க போறான். ஆளா நிக்க போறான். அதுக்கே பையன் இருக்க மாட்டான். செத்துருவான்றியா? 2 பேரும் கூடிய என் பிள்ளைய கொஞ்சம் அநியமா கொண்டுடுவாங்க. நான் என்னன்றேன், இந்த அர்ஜுன பாடுற இந்த மாக்கி விட்டுட்டு கோளாறு பண்ணிட்டு போறான். எங்க பெண்ணே இது வெண்ண நியாயம். அந்த எக்கச்சக்கமா பேசுறான். யாரு? அந்த தஞ்சை கத்துக்கிறத சரி. அப்போ மாமனை கூப்பிட்டு காவல் மாமா நீ பேசியா? காவலுக்கு வைக்க சொல்லிட்டுண்டா.
அதெல்லாம் கேட்டாங்க. அவன் அதே அர்ஜுனா அதே பேடி கவனமா பேசுறாங்க. யாரு அண்ணா அந்த சஞ்சய் பாருங்க ஐயா நாதா இது வெண்ண தூக்கி அந்த நடுவது வேக காட்டி கண்ணே அபிமன்னா அபிமன்னன் தப்பா Thank you.